ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நிறைய பொண்ணுங்கள் எல்லாம் அதே பொண்ணா பிறந்தா நிறைய பையங்கள் எல்லாம் அவங்களுடைய கலையத்துக்கு முன்னாலதான் அந்த பையனை நம்புறதா அந்த பொண்ணு நம்புறதா. நான் பொண்ணை பிறந்த எரும மாடு மாதிரி இருந்திருக்கு. ரஞ்சித் அண்ணா நேத்து அழுத்துக்கிட்டே வந்தாரு. ஏன் ரஞ்சித் என்ன அழுதேன்ட்டு, இந்த ஒரு மனுஷன் லவ் சொல்லிட்டாப்பான்னு சொன்னாரு. லவ் சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்குன்னு. ஐயோ சென்னது ஆம்பளை ஆண்டா நடக்குதா? ஆமா, அதாவது பொண்ணுங்க அழகுல மயங்குறத விட நம்ம ஆண்கள் தான் அதிகமா மயங்குறாங்கன்னு அவர் சொல்லுவாரு. கண்ணு கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க தான் அந்த அழகுல மயங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னது கண்ணு பின்னாடியா? ஆமா, கண்ணு பின்னாடியா? பின்னாடி எனக்கு கண்ணு முன்னாடி. ஆமா, அதுதான் நிறைய பொண்ணுங்க உங்களுக்கு பின்னால மயங்க போறாங்களா? பொண்ணுங்களப்பா, ஆணுங்க பையங்க மயங்குறாங்களா? அடடா, இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ரிஸ்லானுக்கு பின்னால நிறைய பொண்ணுங்க அப்படியே கூட்டமா அவங்களுடைய கலையத்துக்கு வர விஷயம் தெரியுமா? எனக்கு பெருமை எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவேன். இதை சொல்லப்போனா அவங்களுடைய தளபதி நிலைமை அப்படி இருக்கும். விலங்கல்ல தளபதி எங்களுடைய தலைவர் சொல்லவே தேவையில்ல. அவரு சிரிச்சா போகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு நீங்க சிரிச்சிடாதீங்க ரிஸ்லான். பயந்துறாங்க. அது நம்ம குட்டி பொண்ணு ரேகா பாருங்க. அது என்னது குட்டி பொண்ணுன்னு சொன்னீங்க, குட்டி போட்ட பூனை மாதிரி இருக்கு. உண்மையெல்லாம் வெளியில சொல்லிட கூடாது. ரஞ்சித் அண்ணா குட்டி போட்ட பூனை இல்ல, குட்டி போட போற பூனை அப்படிதான் இருக்கு. இன்னும் ஒரு சின்ன டவுட் உண்டு. ஒரு நாள் நான் அப்படியே நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிட்டு இருந்தேன்னா, நான் ரேக்கா நிகழ்ச்சி முடிக்கல, நான் விடுபெறேன்னா உங்க ஐயல் மெமரிஸ்லான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நம்ம குட்டி பொண்ணு அப்படியே ஆவேசம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த 4 விட்டே போறேன் விடைபெறா ஆர்ஜே ரேகான்டா அப்படி அப்பாவை மாத்திட்டா. ஆமா ஆமா, இந்த சம்பவம் என்ற ஒரு விஷயம் உங்களுடைய கலையகத்துல நடந்திருக்கு இல்லையா ரஞ்சித் அண்ணா? ஆமா ஆமா, நான் கண்டிப்பா நடந்திருக்கு. உண்மையில வெளியே வருது. அது போது குட்டி பொண்ணு ரேகாண்டா அவங்க வச்சுக்கிட்டா. ஆமா, அந்த பொண்ணுக்கு நான் தான் பேர் வச்சேனா அப்படியே எல்லாரும் உற்சாகமடைந்திருக்க. இது உங்களுடைய முதல் தரமான தாமரை எஃபத்தினுடைய குத்தோ 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 அப்படின்னு சொல்லி குத்து போட்டு ஆமா ஆமா ஆமா, இங்க இருக்க ஆர்ஜே மாதிரிலாம் அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியானதுங்க. இது உங்களுடைய முதல் தரமான தாமரை எஃபத்தின் நிகழ்ச்சியோடு
ஒளித்தொழித்த பாடல் இது பில்லா திரைப்பட பாடல். சொல்லுங்க. வில்லாட்டு. அது மட்டும் இல்லாம லக்ஸி சொல்லுங்க, ரொம்ப அமைதியா இருக்கீங்க ஏன்? ஆமா, நான் அமைதியான பொண்ணு தானே. ஐயோ, நான் நம்பிட்டீங்களா? கார்டிக் வரலே? கார்டிக் எதுவும் வந்துச்சா? இல்ல, லைட்டா. ஹாஸ்பிடலுக்கு எதுவும் போகணுமா? புள்ள குட்டிக்காரன் பார்த்து பாவம் இல்ல. புள்ள குட்டி அதாவது கல்யாணம் முடிச்சு பக்கத்துல இருந்தா புள்ள, கல்யாணம் முடிக்காம பக்கத்துல இருந்தா குட்டி. அவர் ரெண்டு பேரும் புள்ள குட்டிக்காரங்க. ஆமா, ரெண்டுக்கு அவர்தான் சாப்பாடு கொடுக்கணும். ஆமா, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா குத்தாட்டம், அப்படியே அதிரடி ஆட்டம் வந்து தெறி என்ன தெரிச்சிட்டு போகுது. எங்களுடைய கலையகத்துல மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லா சொந்தங்களுமே வந்து அப்படியே வந்து ஃபேஸ்புக் வழியாக நல்லா இருக்கு ப்ரோக்ராம், நல்லா இருக்குன்னு ஏகப்பட்ட விஷஸ் வந்து குமிஞ்சிட்டே இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லி இங்க இருக்கிற ஆர்ஜிஎம் எல்லாம் எழுப்பி ஆட வச்ச மட்டும் இல்லாம இங்க கலையம் எல்லாம் வளைச்சி பாக்ஸ் எல்லாம் போட்டு இருக்கு. ஆமா, நீ கலையும் ரொம்ப அழகா இருக்கு. என்னமோ நடந்துச்சா? ஆமா, நான் சொல்றேன். இல்ல இதுக்கு பதில் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் நேத்து லீவா, இன்னைக்கு வந்தேன். அதான் அது இல்ல, நான் ரொம்ப நாளா லீவா, நான் இன்னைக்கு வந்துட்டு இல்ல. அதெல்லாம் இல்ல, நான் வந்திருக்கேன் தானே, அதுதான் அவ்வளவு பவர் அழகா இருக்கு. தம்பி, அந்த கபர்ட்ல இருக்கிற கம்பர்டு என்னது கையா எல்லாம் போட்டு வாங்க தான். யாரும் கேட்கலையே இத. கேட்கலையா? அது சரி, உண்மையை சொன்னா இந்த உலகம் நம்பாத மக்களே. அது சரி, இப்ப என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான விடயம் மட்டும் பேசணும். என்ன விஷயம்? இந்த போட் எல்லாம் ஓடுவாங்க தானே? ஆமா. அந்த அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா? போட்டுக்கு லைசன்ஸா? எடுத்துடுவோம், நம்ம கொடுத்துடுவோம் நம்ம எஃப்எம்ல. அப்போ அந்த பில்பர் ஓடுவாங்களே, அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா? இந்த பொண்ணுங்களுக்கு பின்னால ஓடுவாங்களே பையங்க, அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா? ரொம்ப கஷ்டமான கேள்வி. அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்த கேள்வி சரியான பதில் தெரியாது. அடுத்த கேள்வி பிரஷ் ஆபத்துங்க. என்னன்னு சொன்னா, கிட்டத்துல ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தோம் ட்ரிங்கோக்கு. கிட்டத்துல நீங்க கொழும்பு போறேன்னுலாம் சொன்னீங்க ரஞ்சிதண்ணா. கிட்டத்துல கொழும்பும் இல்ல, ட்ரிங்கோவும் இல்ல. அப்ப கிட்டத்துல என்ன இருக்கு? கிட்டத்துல கனவுல போன வச்சுக்காங்கப்பா. கனவுல போயிருக்காங்கப்பா. போன நேரத்துல ஒரு ஃப்ரெண்ட் வீடு போனேன். அவர் அப்பாக்கு வந்து இந்த மீன் பிடிச்சு விற்பாங்க தானே, அந்த தொழில். அப்ப அவரு பேப்ல பாசத்துல நான் 4-5 பேர்ல அப்படியே சேர்த்துட்டு வாடா கடலுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு 4 மிச்சம் தூரம் போயிட்டு இருக்கோம். அந்த கடல்ல நடுவுத்துல அப்படி ஒரு அழகான தீவு. அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, சொன்னாரு தனி போனீங்க. தனியா போனா அதை விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்க பையங்க 10-15 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போட்ல. கதையை தான் பேச விடுங்கள சரியா. அதுக்கப்புறம் அந்த அழகான தீவுல அப்படியே போய் இறங்கிட்டோம். இறங்கினா அது ஒரு ஜாதி வித்தியாசமான உலகம் மாதிரி தான் இருந்துச்சு. இது உண்மையான கதை உண்டு. அப்ப நாங்க எல்லாரும் என்ன செஞ்சோம், அந்த தீவு போற இடையில நடுக்கடல்ல எப்படின்னு சொன்னா திருப்பி அடுத்த கரை ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அந்த மண்ணெல்லாம் அப்படியே குவிஞ்சிருந்துச்சு. அப்ப நாங்க போற வழியில என்ன செஞ்சோம், பிஸ்கட் ட்ரிங்க்ஸ் அப்படிலாம் வாங்கிட்டு போனோம். உடனே என்ன செஞ்சோம், தீவுல கப்பலை பார்க் பண்ணிட்டு பிஸ்கட்ஸோடலாம் எடுத்து கீழே இறங்கி விளையாடி அந்த அளவுக்கு எங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காணப்பட்டு. ஆமா, கப்பல்ல பார்க் பண்ணினாங்களா? ஆமா, அங்க வந்து நிறைய கப்பல் இருந்துச்சா. இவங்க அப்படியே ஒரு துண்டை போட்டு கப்பல்ல தங்களோட கப்பல்ல பார்க் பண்ணினாங்களா. ஆமா, அங்க பார்க்கிங் எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த பார்க்கிங் இல்ல, கப்பல் பார்க்கிங்னா ரைட், ஓகே. ஐயோ, அது இல்லையா, கப்பல் ஒரு சைடுல போட்டோம். இப்பதானே சொன்னீங்க பார்க் பண்ணினா அப்படினு. ஆமா இல்ல, நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய முதல் கதையை மாத்துறாங்க. குத்தாட்டம் போடுறாங்க. எங்களுடைய அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியோட தொடர்ந்து முடிந்து கொள்ளலாம். www.tamarayfm.com ஊடாக. தாமரை FM அதிரடி ஆட்டம்.
பிக்காசோ ஓவியம்தான் பிரியாமல் என்னுடன் டெக்சாஸில் ஆடி வருது. கௌபாயின் கண்பட்டதும் பிளேபாயின் கை தொட்டதும் உண்டன செக்ஸனது